இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. யாருடன் கூட்டணி யாருடன் கூட்டணி யாருடன் கூட்டணி இதுதான் இப்ப தமிழ்நாட்டின் ஹெட்லைன்ஸே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறது. நானும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். நம்மளை வச்சு ஆல் மீடியா பீப்புள் நல்ல சந்தோஷமா பிரேக்கிங் நியூஸா போட்டு டிஆர்பி எகிரிக்கிட்டு இருக்கு. அதற்கு முதல்ல பிரஸ் பீப்புளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு முடிவு எடுத்தா அது தீர்க்கமா எடுக்கும். உண்மையா நியாயத்தோட தான் அந்த முடிவு இருக்கும் என்பதை சொல்றேன். ஏற்கனவே மாவட்ட கழக செயலாளர்களை நாம் அழைத்து பேசியிருக்கிறோம். அவர்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருக்கோம். மாநாட்டில் நான் சொல்வேன்னு சொன்னேன். அதுவே இன்னைக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. மாநாட்டில் சொல்றேன்னாங்க, அப்புறம் சொல்லல, அப்புறம் சொல்றேன்னாங்க, அப்புறம் மாவட்ட செயலாளர் அழைச்சு பேசுறாங்க, இன்னும் டைம் இருக்குன்றாங்க. நீங்க முதல்ல தொலைக்காட்சிகளும் யூடியூப் சேனல்ஸை சேர்ந்தவங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றேன்றத முதல்ல டீப்பா வாட்ச் பண்ணி நியூஸ் போடுங்க. நாங்க 9ஆம் தேதி மாநாட்டில் அறிவிப்போம் தான் நாங்க சொன்னோம். அதற்கு முன்னாடி எங்க மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தணும். அப்போ ஒரு ஒப்பீனியன் போல் எல்லார்கிட்டையும் அந்தந்த மாவட்டத்தின் சார்பாக வாங்கியிருக்கோம். அந்த வகையில் அவர்கள் சொன்னதை நான் ஒரு டிசிஷன் எடுத்து வச்சிருக்கோம். அதை தான் நான் மாநாட்டில் நான் சொன்னது எல்லாமே முடிவு. நம்ம மாவட்ட செயலாளர்கள் சொன்னதை நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆளும் கட்சியோ ஆண்ட கட்சியோ மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சியோ இதுதான் எங்கள் கூட்டணி இறுதி முடிவு என்று யாரும் அறிவிக்காத போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும் எதற்கு இன்னைக்கே அறிவிக்கணும்? அதற்கான உரிய நேரம் வரும்போது நிச்சயம் அறிவிப்போம் தான் நான் சொன்னேன். அதுக்குள்ள நீங்க அது வேற மாதிரி போடுறீங்க, தப்பு. நாங்க யார்கிட்டயும் போய் பேரம் பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. யாரிடமும் போய் எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா உங்க டிஆர்பிக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. நாங்க நேர்மையோடு கண்ணியத்தோடு எங்கள் உரிமைகளை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கு இவ்வளவு சீட்டுன்னு அவங்க அதிகாரப்பூர்வமா அவங்க கேட்கும் போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து 3வது பெரிய கட்சியாக இன்னைக்கு தேமுதிக இருக்கு. அப்ப நமக்குரிய அங்கீகாரம், அந்த மரியாதை, அந்த கண்ணியம் நமக்கு வேணும்னு சொல்றதுல என்ன தப்புன்றா? தப்பா? நமக்கான உரிமையை கேட்பது தப்பா? சொல்வது தப்பா? நம்ம யாரையும் போய் கேட்கலையே. நேற்று கூட நீங்க எல்லாம் சொல்றீங்க ரெண்டு பக்கம் பேசுறாங்க. யார் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம்? ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிக்க முடியுமா? ஏதோ ஒண்ணு நீங்களா ஒரு நியூஸ் போடாதீங்க தயவு செஞ்சு. எங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதான் உண்மை. யார் பேசுறார்? ஏதாவது ஒரே ஒரு ப்ரூஃப் காமிங்க பாப்போம். யார் பேசிட்டு இருக்கா? உங்க எல்லாருக்கும் தெரியும் 10-15 நாள் நான் டூர்ல இருக்கேன். விஜய் பிரபாகர் என் கூட இருக்காரு. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் கூட போய் பேசுறாங்க. ஏதோ நீங்க ஏதோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பார்த்த மாதிரியே போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. எனக்கே வியப்பா இருக்கு. பல நியூஸ் நீங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரிய வேண்டியதா இருக்கு. சோ இது வரைக்கும் அந்த நியூஸ் முற்றிலும் தவறான ஒரு நியூஸ். நேற்று அண்ணன் எடப்பாடி பிரஸ் மீட்ல கேட்கிறாங்க, தேமுதிக உங்க கூட்டணிக்கு வருதா அப்படின்னா அவர் சொல்றார், இன்னும் நாங்க பேச்சுவார்த்தையை தொடங்கலப்பா அப்படின்ற. அப்ப இதுல உங்களுக்கு புரியுதா? இதுல உறுதி செய்யப்பட்டுருச்சா ரெண்டு பக்கமும் தேமுதிக பேசுதுன்றத? நான் சொல்றத விட அண்ணன் எடப்பாடியாரே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இன்னும் நாங்க பேசல, இனிமே தான் பேசுவோம். இன்னும் பல கட்சிகளோட பேசுவோம். அதுக்கு பிறகு பைனல் லிஸ்ட் வந்த பிறகுதான் அதிகாரப்பூர்வமா நாங்க அறிவிப்போம் சொல்றேன். அப்படி எந்த விதமான அதிகாரப்பூர்வமான விஷயம் இல்லாம நீங்களா எப்படி சொல்றீங்க? எல்லா பிரஸ் அண்ட் மீடியாவை தான் நான் கேட்கிறேன், யூடியூப் சேனல்ஸ கேட்கிறேன். தவறான செய்தியை போடாதீங்கன்னு நான் அன்னைக்கே தலைமை கழகத்திலேயே சொன்னேன். ஆனா உங்க டிஆர்பிக்காக தயவு செஞ்சு தேமுதிகவை பயன்படுத்தாதீங்க. எங்களுக்கு தெரியும் இது எங்க கட்சி, இது எங்க குடும்பம். என் பிள்ளைங்களுக்கு எது நல்லதுன்னு எங்க அம்மாவா எனக்கு தெரியாதா? என் குழந்தைங்களுக்கு எது நல்லதுன்னு அவர் தாயா எனக்கு தெரியாதா? தேமுதிக எங்க ஃபேமிலி, எங்க குடும்பம், என் குழந்தை. என் பிள்ளைங்களுக்கு எது நல்லது செய்யணும்,
எந்த முடிவு எடுக்கணும், எப்ப அறிவிக்கணும் என்பது ஒரு அண்ணியா இல்லாம ஒரு அன்னையாக இந்த கட்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிறேன். கேப்டன் இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு இன்னைக்கு நான் தாயாக இருக்கிறேன். எந்த பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் அரவணைத்து அனைவருக்கும் சமமாக நல்லது செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்போடு நான் இருக்கேன். அப்போ நாங்க யோசிச்சுதான் சில விஷயங்களை முடிவெடுப்போம். நீங்க அவசரப்படுறதுக்காக நான் அவசரப்பட முடியாது. உங்களுக்கு என்ன, இன்னைக்கு யார் யாரும் இப்ப சொன்னா இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ்ல போட்டா உங்க விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனா இது கட்சி, இதை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். சொந்தமாக உழைத்து சம்பாதித்த காசுல இன்னைக்கு இந்த கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க யாரும் அம்பானியோ அதானியோ டாட்டாவோ பிர்லாவோ கிடையாது. அன்றாடம் கூலி வேலை செய்து தங்கள் உழைப்பால் இந்த கட்சியை உருவாக்கி கொண்டிருப்பவர்கள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அப்போ ஒரு மிக பொறுப்பு, ஒரு கடமையோடு எந்த தலைவர் என் கையில கொடுத்த அந்த பொறுப்பை நான் சரியா செய்யணும் என்பதனாலதான் எந்த மாவட்ட செயலாளர்களை அழைத்து என் கடைகோடி தொண்டர் யாருடன் கூட்டணி வைக்கணும் அவங்க விரும்புறாங்களோ அவர்களுடன் தான் கூட்டணியை உறுதியாக அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக உங்க முன்னாடி நான் சொல்றேன். இப்ப கூட வழி நடுக்க வர்ற பேனர், கொடி, லைட் யாரு இதெல்லாம் சொந்த உழைப்புல கட்டுறது, இதெல்லாம் யார் செய்வா? இது இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும் இவ்வளவு பெரிய மண்டபம் பிடிச்சி எல்லாரும் சாப்பாடு பண்ணி அத்தனை பேர் கழுத்துலையும் துண்டு எப்படி கம்பீரமா உட்கார்ந்து இருக்காங்கன்னா இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். யாராவது கடை கடையா போய் நோட்டு கொடுத்து எங்களுக்கு வசூல் பண்ணாங்களா? கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்களா? எங்களுக்கு மீட்டிங் இருந்து காசு கொடுங்க எங்கேயாவது கேட்டிருப்பாங்களா? எங்க தொண்டர்கள் இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஊழல் பண்ணிருப்பாங்களா? மணல் கொள்ளை பண்ணிருப்பாங்களா? கனிம வள கொள்ளை பண்ணிருப்பாங்களா? ரவுடிசம் கையில் எடுத்திருப்பாங்களா? இன்னைக்கு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்று வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சரித்திரம் மிக்க ஒரு கட்சி இந்த கட்சி. இன்னைக்கு ஜாதியை வச்சு ஒரு கட்சி, மதங்களை வைத்து ஒரு கட்சி. ஆனால் நாம் அனைவரும் ஒரே இனம், ஒரே குலம் என்று அந்த ஒற்றுமையோடு இன்றைக்கு அனைவருக்கும் ஒரு உதாரணமாக இருப்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனால நீங்க போடுகின்ற தவறு செய்திகளுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பழுத்த மரம் தான் கல்லடி படும் சொல்லுவாங்க. அப்படி எங்க பேரை நீங்க யூஸ் பண்ணி அதனால உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அதனால உங்களுக்கு வருமானம் வருதுன்னா ஓகே, தாராளமா யூஸ் பண்ணிக்கங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கேப்டனால வாழ்ந்தவங்க தான் இந்த உலகத்துல இருக்காங்க. கேப்டனால அழிந்தவங்க யாருமே கிடையாது, ஒரு உதாரணம் கூட. அதேதான் தேமுதிக. கேப்டனால இந்த தேமுதிகவால பத்திரிகையாளர்களும் மீடியா பீப்புளும் யூடியூபர்ஸும் வாழ்ந்தீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம். எனக்கு ஒன்னும் எந்த பாதிப்பு, நீங்க 1000 கணைகளை எரிந்தாலும் எனக்கு எந்த பாதிப்பு இல்லை. ஏன் அடி வயிற்றுல பயம் இல்ல, எதுக்காக வழியில நான் பயப்படணும்? அதனால இது நேர்மையான கட்சி, உண்மையான கட்சி. எனவே நாங்கள் ஒரு முடிவு எடுத்தால் அது நிர்வாகிகள் தொண்டர்களுக்கான முடிவாக இருக்கும். அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேரையுமே பார்த்து நான் சொல்றேன். எனவே என்னுடைய நிர்வாகிகளை, தொண்டர்களே, தலைமை கழகம் இறுதியாக அறிவிக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மட்டும்தான் நம்மளுடைய ஆதாரப்பூர்வமான கூட்டணி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன். தினம் தினம் ஒரு நியூஸ், தினம் தினம் ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி வருவதெல்லாம் அதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையும் உறுதியாக இந்த நேரத்திலே நான் பதிய வைக்கிறேன். எனவே நல்ல நேரத்தில் நல்ல முடிவை எடுத்து அதிகாரப்பூர்வமாக உங்கள் விருப்பப்படி கூட்டணி அமைப்போம், மகத்தான வெற்றி பெறுவோம், 2026 சரித்திரம் படைப்போம் என்பதை சொல்லி இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது நல்லவர்கள் நிச்சயம் வெல்வது நிச்சயம், நமது முரசு 8 திக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.